வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைராஜாவை பார்ட் 2 தான். நம்ம சேனல்ல ஒரு தம்பி வந்து ரொம்ப நாளா அந்த படத்தோட கதையை கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்றோம். அதே மாதிரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கிற எல்லா மூவியும் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க கேட்ட எல்லா மூவி ஸ்டோரியும் ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம் வாங்க. லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா டேனியல் பாலாஜி வந்து கௌதம் கார்த்திகை கொல்ல வருவான். அந்த டைம்ல கரெக்டா தனுஷ் வந்து கொக்கி குமாரா என்ட்ரி கொடுத்து அவங்க கிட்ட சும்மா கேட்பாரு, நான் இப்ப எம்எல்ஏவா இருக்கேன், அடுத்தது எம்பி ஆகிருவானான்னு கேட்பாரு. வேற லெவல்ல அந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் இனிமேல் நான் ஆட போற ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கார்த்திக் அந்த படத்தோட எண்டிங்ல வந்து முடிச்சிருப்பாரு. அதோட கண்டினியூஷன் தான் வைராஜாவை பார்ட் 2ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து கொக்கி குமார் வந்து கௌதம் கார்த்திகை கூட்டிட்டு அவருடைய ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல வந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான், என்னப்பா ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். உன்னோட சத்திய பத்தி கொஞ்சம் சொல்லு, எப்படி அதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு கொக்கி குமார் வந்து கேட்கிறான். அது கௌதம் கார்த்திக் வந்து சொல்றான், எனக்கு அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த மாதிரி நினைவுகள்லாம் வரும், அதை வச்சுதான் என்னால கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இந்த சக்தி வந்து எப்படி வந்துச்சு, எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது, எப்பவுமே இருக்குமானு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி, நீ பயப்படாம வீட்டுக்கு போ, மீதியை வந்து நான் அவனை கூப்பிட்டு விடுறேன், அப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு கொக்கி குமார் வந்து சொல்றான். கௌதம் கார்த்திக் வீட்டுக்கு போனதுமே பாண்டா வராரு. அதாவது இந்த பாண்டா கேரக்டர்ல வந்து விவேக் சார் தான் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து பதட்டத்துல கௌதம் கார்த்திக் வீட்டுக்கு வராரு. என்ன சார் என்னாச்சு அப்படின்னு வந்து அவன் கேட்கிறான். கொக்கி குமாரை பாத்தியா அப்படின்னு கேட்கிறான். ஆமா அப்படின்னு சொல்றான். கௌதம் கார்த்திக் சொன்னதுக்கு அப்புறம், நீ நரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு புலிகிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு வந்து கொக்கி குமாரோட கதையை ஃபுல்லா வந்து பாண்டா வந்து சொல்றாரு. அதையும் வந்து கௌதம் கார்த்திக் கேட்கிறான். ஓ, தெரியாம வந்து என்னடா பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருக்கான். அடுத்த நாள் கௌதம் கார்த்திக்கும் விவேக்கும் கொக்கி குமார் வந்து மீட் பண்றாங்க. அங்க ஆபீஸ்ல வந்து ஆல்ரெடி 3 கருப்பு பேக் வந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு 2 பேர் வந்து உள்ள போறாங்க. கொக்கி குமார் சொல்றான், நீ இப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்பு, அங்கதான் வந்து பிக்ஸ்டு கேசினோ இருக்கு, அங்க விளையாடுற முறையும் விளையாடுற பணமும் கணக்கே பண்ண முடியாது உன்னால, அதனால நீங்க 2 பேருமே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து போய் விளையாட போறீங்க, உனக்கு வந்து வெளியே வந்து அட்வான்ஸ் நான் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரியுது வெளியே இருக்கிற 3 பேக்குமே அவனுக்கு வந்து அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி விளையாண்டு ஜெயிச்ச மொத்த பணத்துல இது வந்து ஒரு 70% தான் அட்வான்ஸ். இவ்வளவுனா இப்ப இவங்க எவ்வளவு சம்பாதிக்க போறாங்க அப்படின்னு 2 பேருமே வந்து யோசிச்சுக்கிட்டே ரொம்பவே அரண்டு போய் நிக்கிறாங்க. அப்பதான் 2 பேருக்கும் புரிய வருது, நம்ம நினைச்சதை விட பெருசா இருக்க போகுதுன்னு. 2 பேருமே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து போறாங்க. அங்க கொக்கி குமாரோட ஆளை வந்து மீட் பண்றாங்க. அவன் தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறான், புது கேம்ஸ்லாம் எப்படி விளையாடுறதுன்னு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ காசு உள்ள வருது வெளியே போறத பத்தி வந்து நீ கவலைப்படாத, உன்னோட வேலை என்னன்னா எங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதை மட்டுமே ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கேசினோக்குள்ள போறாங்க. 3 இடத்துல வந்து பெட் வந்து அப்ளை பண்றாங்க. அமௌண்ட்டை வந்து டெய்லி வந்து டபுள் பண்றாங்க. ஆனா இவங்க என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தன் வந்து விளையாடுறான்னா அடுத்த வாரம் தான் அந்த ஆள் வந்து விளையாட முடியும். அதே மாதிரி தான் பிளான் பண்ணி டெய்லியும் காசு சம்பாதிக்கிறாங்க, டவுட் வராத மாதிரி. ஆனா கௌதம் கார்த்திக் வந்து டெய்லி இங்கேயே இருக்கான் அப்படிங்கறத வந்து அங்க இருக்கிற கார்ட்ஸ்லாம் நோட் பண்றாங்க. அதே மாதிரி கேசினோ இன்கம் வந்து குறைஞ்சிட்டே வருது, அதையும் நோட் பண்றாங்க. சோ வந்து கௌதம் கார்த்திக் விளையாண்ட எல்லா கேமையும் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது கௌதம் கார்த்திக் வந்து பிரில்லியண்டா ஒன்னு பண்ணியிருந்தான். அவன் விளையாண்ட எல்லா கேம்ஸ்லயும் வந்து அவன் லாஸ் ஆகியிருந்தான். அதுக்கப்புறம் அவனை வந்து விளையாட விட்டாங்க. இதே மாதிரி பிளான் பண்ணி ஒரு 3 மாசம் வந்து காசை வந்து அதிகமா சம்பாரிச்சுட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் டைம் வந்து நெருங்கிருச்சு, இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. அதனால மொதல் 1 மாசத்துல ஜெயிச்ச காசை வச்சு மினிஸ்டர் போஸ்டிங்ல வந்து நம்ம கொக்கி குமார் நிக்கிறான். ஆனா கொக்கி குமார் நிக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனால அவனை எப்படியாவது இதுல இருந்து விலகணும்னு முடிவு பண்றாங்க சில மினிஸ்டர்ஸ். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவன் முன்னாடி வந்து நிறைய கொலை பண்ணிருப்பான்ல, சோ அந்த கேஸ் எல்லாம் எடுத்து அவன் ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட கௌதம் கார்த்திக் வந்து அகைன் ஊருக்கு வரான். இப்பதான் கௌதம் கார்த்திக் வந்து புரிய வருது, கொக்கி குமார் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி கெட்டவனா இருந்திருப்பான்னு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனுக்கு வந்து இந்த உலகத்தை பத்தி தெரிய வர ஆரம்பிச்சு அதுல இருந்து கொலையெல்லாம் பண்றது இவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு புரிஞ்சுக்கிட்டான். யாரெல்லாம் இவனுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க நினைக்கிறான். கௌதம் கார்த்திக் சொல்றான், இவ்வளவு நாள் வந்து கட்சியில இருந்து சீட்டு கிடைக்காத ஒருத்தரும் அப்புறம் உன்னை பழி வாங்க காத்திருக்கிற ஒருத்தரும் தான் சேர்ந்து பிளான் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இது கௌதம் கார்த்திக் வந்து ஒரு நினைவு மாதிரி வந்துட்டு போகுது லைட்டா. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து பெட்ரோல் வெடிகுண்டு வீசிட்டு போறான். ஆல்ரெடி கொக்கி குமாரோட வீட்டுல வந்து 3 நாட்டு வெடிகுண்டு வேற அதை வச்சிருப்பான். சோ அதை வீசிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு பெரிய வெடி வெடிக்குது. அங்க கேங்ல இருக்கிற ஒருத்தன் வந்து பார்த்துட்டே சொல்றான், அண்ணா பிளான் பண்ணது வந்து அவனை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கலான்னு, ஆனா இப்போ வந்து அவர் வீடு வெடிச்சு இறந்துட்டாரே அப்படின்னு சொல்றான். கௌதம் கார்த்திக் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து வரான். அவன் ட்ரெஸ் எல்லாம் தீப்பிடிச்சு இருக்குது. மீடியா எல்லாமே இவனை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இவன் வந்து அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு வந்து பேசுறான், ஒரு நல்ல மனுஷனா அநியாயமா இப்படி கொலை பண்ணிட்டீங்களா பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த டேனியல் பாலாஜி வந்து ரொம்பவே சிரிக்கிறான். அப்பதான் தெரியுது அந்த 2 பேர்ல இவனும் ஒருத்தன்னு. சோ இன்னொரு வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த புதுப்பேட்டை படத்துல கொக்கி குமார் வந்து ஒரு கட்சி கொடுத்த மத்தியில வந்து கத்தி தூக்கு வரல, அதுல நின்றுட்டு இருந்த ஒருத்தன் தான் இன்னொரு வில்லன். அவனுக்கு வர வேண்டிய சீட்டு தான் கொக்கி குமாருக்கு கொடுத்திருப்பாங்க. இவனுக்கும் சந்தோஷமா இருக்குது, சரி கொக்கி குமார் செத்துட்டான்னு. இனிவேல் வந்து நமக்கு தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நியூஸ் சோசியல் மீடியா எல்லா இடத்துலயுமே வந்து கொக்கி குமாரை பத்தி தான்
ட்ரெண்ட் ஆகுது. அந்த மினிஸ்டர் வேற யாருமே இல்லைங்க, அந்த மினிஸ்டர் வில்லனோட பேர் வந்து தன்ராஜ் தான். ஆனா மினிஸ்டர் தன்ராஜுக்கு வந்து இன்னுமே கோபம் அடங்கல. எதுக்குன்னா கொக்கிக்குமார் வந்து அவனோட தம்பியை வந்து அவன் கண் முன்னாடியே கொண்டிருப்பான். சரி, இப்ப கொக்கிக்குமார் செத்தாலும் அவனை வந்து நம்ம கையால கொல்ல முடியலங்கிற ஆதங்கம் வந்து அவனுக்கு இருக்குது. சோ அதை தீர்த்துக்கு என்ன பண்றான்னா கௌதம் கார்த்திகை கொல்ல பிளான் பண்றான். சோ இவனை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது இவன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொக்கிக்குமாரை தான் நம்மளால கொல்ல முடியல, சரி இவனை கொல்லான்னு பிளான் பண்றாங்க. சரி, கொக்கிக்குமார் செத்து 2 நாள் ஆச்சு. நியூஸ் மீடியா ஃபுல்லா வந்து இவனை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தன்ராஜ் வந்து கௌதம் கார்த்திகை கடத்தி வர சொல்லியிருக்கான். கௌதம் கார்த்திக் வந்து கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தன்ராஜ் வந்து கௌதம் கார்த்திகை மிரட்டி எனக்கு எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு வந்து இப்ப நீ சொல்லு, இல்லனா வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து கொல்றேன்னா இப்பவே கொன்னுக்கடா அப்படின்னு சொல்றான். இப்ப நீ மட்டும் ஒழுங்கா சொல்லலன்னா இப்ப கொக்கிக்குமார் வீட்டுல நடந்த மாதிரியே உன்னோட வீட்டுல வந்து ஒரு வெடி விபத்து நடக்கும். ஆனா வெளியே வந்து கேஸ் சிலிண்டர் வெடிச்ச மாதிரி முடிஞ்சு போயிடும், எப்படி வசதி அப்படின்னு கேக்குறான். சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றான்னா உங்க கூட இருக்கிற ஒருத்தனால தான் நீங்க சாங்க போறீங்க, அதுவும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். அவன் பேர் வந்து ராண்டி அப்படின்னு சொல்றான். இது வேற யாருமே இல்ல, 2வது வில்லன் டேனியல் பாலாஜி இருக்கான்ல, சோ அவனால தான் நீங்க சாக போறீங்க அப்படின்னு சொல்றான். இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு வந்து தன்ராஜ் சொல்வான். அப்படின்னா உனக்கு இப்போ நான் சாம்பிள் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாழை வந்து நீ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருப்ப. ஆனா இப்போ அவன் என்ன சொல்லுவானா, அந்த ஹோட்டல்ல வந்து பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா அதனால SS பிரியாணில வந்து வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவான். சோ அவன் சொன்ன மாதிரியே நடக்குது. இதை கேட்டிருந்த தன்ராஜ் வந்து டேனியல் பாலாஜி வந்து இவன் இடத்துக்கு வர சொல்லி அவனையும் போட்டு தள்ளுறான். இதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி வந்து கார்ல இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த கார்ல இருந்து இறங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆளு கொக்கிக்குமார் தாங்க இறங்குறாரு. தன்ராஜுக்கு வந்து ஒரே சாக்கா இருக்கும், இது எப்படா சாத்தியம் அப்படின்னு கௌதம் கார்த்திக் வந்து சொல்றான். இவர் வீட்டுல பெட்ரோல் வெடிகுண்டு வீசுறது வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அந்த வெடி விபத்து வந்து கொக்கிக்குமாருக்கு சாதகமா யூஸ் பண்ணி இப்போ மக்கள் மத்தியில வந்து நல்ல பேர் வாங்கி பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அவர் வந்து 2 நாள் வந்து ஒரு மறைவான இடத்துல இருக்க சொன்னேன், அதுக்கப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லி இருந்தேன், அதனால இப்போ வந்துட்டாரு. அப்ப தன்ராஜ் வந்து கேட்கிறான், அப்ப டேனியல் பாலாஜி கையால தான் நான் சாவேன்னு சொன்னது வந்து பொய் தானே அப்படின்னு கேட்கிறான். அதெல்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கணும் பொய்ன்னு கௌதம் கார்த்திக் சொல்றான். கொக்கிக்குமார் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நான் எப்பவும் வந்து எதையுமே மிச்சம் வைக்க கூடாதுன்னு நினைப்பேன் தன்ராஜ், உன்னை விட்டு வச்சிருந்தேன், சரி இவ்வளவு தூரம் வந்த என்னால டேனியல் பாலாஜியை தான் கொல்ல முடியல, உன்னையாவது கொண்டு நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன், சோ நான் நிறைய கொலை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாளை எடுத்து ஒரே வெட்டுறான். இங்க வந்து ஸ்கிரீன் வந்து பிளாக் அவுட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குரல் கேக்குது, தனுஷோட குரல். அது என்ன சொல்றான்னா புதுப்பேட்டை படத்துல வந்து அதே டைலாக், செந்தமின் கவிஞன் நான் அப்படின்னு சொல்றான். ஒரு அரசியல் வந்து ஒரு மாநாட்டில் வந்து இது நடக்குது. இங்கே வந்து நம்மளோட கதையை வந்து முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைராஜா வை பார்ட் 2 கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.